நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுமையான விஷயம் நடந்திருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காத்து இருந்து அஞ்சலி துரத்தி அடிச்சதும் அடுத்த செகண்டே நம்ம அஞ்சலியோட அப்பா வந்துடுறாரு. அஞ்சலியோட அப்பா எதுக்கு பொறுத்து போயின்னு இருந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து காத்தி அடிக்க ஆரம்பிச்சு. காத்தி 2 அடி பலான்னு விட்டாரு. ஏன்டா இத்தனை நாள் நான் அவளை பற்றி சொன்னால் அப்போ புரியல, என் இலக்கியா சொன்னால் அப்போ புரியல, எல்லாம் என் மனைவிதான் சொல்லிட்டு அவள் கூடவே இருந்துட்டு இப்போ அவளை துரத்தி அடிச்சா நான் என்னடா பண்ணிட்டோம், உனக்கு அப்போவே படித்து சொன்னேன் இவன் வேணாம், இவன் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ல, நீ தான் பார்த்தாகணும், இந்த மாதிரி விட்டு தரது அசிங்கமல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் திக்கு முழிச்சு போயின்னு இருக்காரு. என்னடா இது இவங்கள இப்படி பேசுறது, இவர் இந்த மாதிரி பேசவே மாட்டார், அஞ்சலியை துரத்தி அடிக்குதான்னு ஃபஸ்ட்டே சொல்லுவார், இவர் என்ன திடீர்னு இந்த மாதிரி பேசுறான்னு எல்லாரும் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் நடந்திருக்கு. நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவர் மாமாவை கூட்டு இந்த மாதிரி அஞ்சலியோட வாழ்க்கை நாசமாக போகக்கூடாது மாமா, ஏன் இலக்கியா உனக்கு அறிவே இல்லை கொஞ்சங்கடா, அவள் இருக்கிற வரையும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது, உன் வாழ்க்கை கெடுக்கிறவளே அவள் தான், போய் அவளுக்கே அப்போ தான் சப்போர்ட் பண்ணுகிற, உனக்கு அறிவேன்றதே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன மாமா பண்ணுறது, என்ன இருந்தாலும் அவளும் எனக்கு தங்கச்சி தானே, அவள் வாழ்க்கை நாசமாக போகிறத என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, சொன்னால் கேளுங்க, நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கார்த்திகிட்ட மாதிரி வந்தால் சண்டை போடுங்க. அதுக்கப்புறம் கார்த்தி எதுவுமே பேச மாட்டான், அஞ்சலி ஏற்றுப்பான், ஒரு வாரமான இருந்துன்னு போகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிற போக்கில் அஞ்சலி திருந்தினானா அதுக்கப்புறம் சந்தோஷமாக இந்த குடும்பம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னால தான் இலக்கியா நான் 100% சொல்கிறேன், அந்த அஞ்சலி இப்படியே இருக்கிறது, என்ன பண்ணுறே பண்ணு போ, எனக்கு இது பண்ணுறதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை, ஏதோ நீ சொல்கிற அப்படின்றதுக்கோசரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பண்ணுறாங்க. கார்த்தியும் ஒரு பக்கம் இது பண்ணுறாரு. உடனே நம்ம இலக்கியா இருந்துன்னு சரி ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி எங்கேனா இருந்து தொலை சனி, நான் இனிமேல் என் கண்ணிலே முழிக்காத போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு பக்கம் நார்மலாக ஸ்மூத்தாக தான் வாழ்க்கை போயின்னு இருக்குங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம கார்த்தி இருக்கான்ல, அவன் வந்து எல்லாமே ஒரு பக்கம் பேசி முடிச்சிடறான், கோபமாக பேசி எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாதானம் ஆயிடுது. மறுபக்கம் ஜானே இருந்து என்ன இலக்கியா இந்த மாதிரி பேசிட்டு போகிறாரு, உங்கள் மாமா வந்து இந்த அஞ்சலி இந்த வீட்டை விட்டு போனால் தான் சந்தோஷம், அவள் போனால் தான் இந்த வீட்டுக்கே ஒரு நல்லது பிறக்கும், அவள் ஒளிஞ்சிருவான்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்ப வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் வீடு இன்னாவது ரணகாலம் யாரும் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வேறு எதனா ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. பார்ப்போம் யோசிக்கிற மாதிரி எதனா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, நல்லது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல, அவரும் ஒரு பக்கம் கோவத்தில் தான் இருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் இலக்கியா பண்ணதுக்கு ஏதோ உன் தலையில் நீயே மண்ணாளீர் போட்டு இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை தான் எல்லாரும் திட்டுன்னு இருக்காங்க. பாவம் இலக்கியா மட்டும் என்னங்க பண்ணுவாங்க, என்ன இருந்தாலும் அவன் தங்கச்சி, அவன் வாழ்க்கை போயிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறதுல தப்பு இல்லைங்க. எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்து தாங்க முடிவு எடுக்கணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவள் என்ன தான் கேட்டாலும் இருந்தாலும் டக்குன்னு துரத்தி அடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட், அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கை அந்த சொசைட்டி எந்த மாதிரி மாற்றம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கரெக்டாக இருந்து எல்லாத்துலேயும் சாதிச்சா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் யாருமே அந்த மாதிரி இது பண்ண விட மாட்டாங்க. எல்லாரும் அவங்கள எப்படி நொச்சு கொட்டினா அவங்க வாழ்க்கையை நாசனம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட உலகமாக இந்த உலகம் போயின்னு இருக்குங்க. சரி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.